ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு OnePlus டிவி வந்திருக்கு. அதனோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 43FA0A00. இதுதான் அதனோட மாடல் நம்பர். இது வந்து கஸ்டமர் வந்து பேனலை வந்து உடச்சிட்டாரு. இப்போ இந்த மாடலை வந்து நம்ம பேனல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது பேனல் வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது. நம்ம இந்த பேனலை வந்து எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்லெஸ் மாடல். இந்த மாடல் எப்படி நம்ம டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். பேனல் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதனோட பேக் டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணோம். ஜஸ்ட் நம்ம இதனோட பேக் டோர் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இதனோட பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். இது இன்பில்டு எஸ்எம்பிஎஸ் அண்டு காம்போ போர்டு, மதர் போர்டு ரெண்டுமே வந்து ஒரே செக்ஷனில் வந்துடும். இப்போ நம்ம வந்து போர்டு சைடு பிரச்சனை இல்லை, பிரச்சனை வந்து பேனல் உடச்சிட்டாங்க அப்படிங்கிறனால நம்ம டைரெக்டாக வந்து பேனல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஜஸ்ட்டு ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ஒய்ஃபை ரிசீவர், இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இதெல்லாமே ரொம்ப மைல்டான காம்பனண்ட்டு. இது வந்து இப்போ டீகான் போர்டு வந்து இந்த பாண்டா பேனல் போட்டிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம டீகான் போர்டு எல்லாமே டோட்டலாக எடுத்துகிட்டு நம்ம வேறு ஏதாவது புதுசு போட போகிறோம். இந்த பாண்டா பேனல் வந்து கண்டினியூவாக கம்ப்ளைண்ட் நிறையா வருது அப்படிங்கிறனால நம்ம இந்த பேனலுக்கு பதிலாக வந்து BOE அல்லது AEO பேனல் மார்க்கெட்டில் கிடைக்குது. அந்த பேனலை நம்ம வந்து இப்போது இதுக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். மேலே இது செல்லோ டேப் தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பீடிங் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரேம்லெஸ் அப்படிங்கிறனால இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க டூல் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இது சைடில் போட்டிருக்க இந்த செல்லோ டேப்பெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த டேப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேலர் போர்டை வந்து ஜஸ்ட் இதனோட காடியிலிருந்து ரிமூவ் பண்ணுறோம். இந்த இடத்துல இதில் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டேப் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். பேக் லைட் ரீப்ளேஸ் பண்ணுறப்போ இது வந்து நம்ம பேனல் தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது பேனல் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HD பேனலு. அதனால் நம்ம இதுக்கு இதே ஃபுல் HD பேனல் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேம்லெஸ் டேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வந்து பேனலுக்கும் இந்த டேப்புக்கும் இன்டர்மீடியட்டில் வந்து ஜஸ்ட் இதை உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னாவே போதும். ஜஸ்ட்டு டோட்டலாக அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா பேனல் வந்து கிராக் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம டேப் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்.
இந்த இடத்துல போட்டு இந்த பிளாக் டேப்பும் ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பேனலை ஹோல்ட் பண்ணி வெளியே எடுத்தோம் அப்படின்னாவே பேனல் வந்து வெளியே வந்துடும். இது பேனல் வந்து இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இந்த பேனல் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து புது பேனல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப் வந்து ஒட்டினதுனோட இந்த பார்ட் இருக்கும், மீதி பார்ட் இப்போ பிச்சை எடுத்ததுனோட பாதி பார்ட் இருக்கும். இந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கம்பல்சரி ரிமூவ் பண்ணிட்டு தான் மேலே டேப் போடணும். இல்லைன்னா டேப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஃபிட் ஆகலை அப்படின்னா, ஏன்னா நம்ம ஃப்ரேம்லெஸ்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணி ஆகணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் சைட் டேப்பை வந்து மேலே வந்து லே பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே டோட்டலாக லே பண்ணிவிட்டு இந்த மாதிரி தளவில் மட்டும் வந்து எல்லா கார்னருமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பேனலை மேலே ஃபிட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பேனலை மேலே வைத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, கரெக்டான ஃபிட்டிங் வந்து பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தளவில் மட்டும் கொஞ்சோண்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மேலே பேனல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உட்கார வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேனல் எடுத்து மேலே ஃபிட் பண்ணலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா பேனலை வந்து மேலே ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் வந்து நம்ம இந்த டேப் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா லைட்டாக பேனல் வந்து இந்த சைடு தள்ளணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை செஞ்சுக்கலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து இது வந்து செட் ஆகாது. இப்போ நம்ம வந்து டேப்பை வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த டேப்பை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த டேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே டபுள் சைட் டேப்பில் வந்து டிஸ்பிளே வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ ஜஸ்ட் அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேனலை வந்து அந்த டபுள் சைட் டேப்பில் ஒட்டுறக்காக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறோம். எல்லா கார்னரும் ஜஸ்ட்டு கையில் வந்து லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுறோம். ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்தீங்க அப்படின்னா BOEனோட பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ டீகான் போர்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரிஜினல் டீகான் போர்டு BOEனோட டீகான் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு சென்சார் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு டிவி வந்து பவர் ஆன் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ஒரிஜினல் கண்டிஷனில் வந்துருச்சு.
ஆன் ஆகி டிவி வந்து உள்ள லோடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஜஸ்ட்டு வந்து பேக் பண்ண போகிறோம். இதில் ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 3+3 காஃப் இருந்துச்சு. சேம் அதே 3+3 காஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த கார்டு எதுவுமே நம்ம ஆல்ட்ரு பண்ண வேண்டியது வராது. ஜஸ்ட் அப்படியே ஃபிட் பண்ணோம் அப்படின்னாவே போதுமானது. இதில் இப்போ ஸ்கேலர் போர்டை கீழே ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிட்டு அதனோட மேல் டோரை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இப்போ இதனோட கீழ் ஸ்க்ரூவெல்லாம் நம்ம இந்த பீடிங்கில் ஃபிட் பண்ணிட்டு டீகான் போர்டும் நம்ம இதில் வந்து சேம் அதே மாடல் டீகான் போர்டு அப்படிங்கிறனால ஹோல்ஸ் எதுவுமே ஆல்ட்ரு பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அப்படியே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபிட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து இப்போது இதனோட பேக் டோர் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வீடியோ இதில் காமிக்கிறோம். இப்போ இதனோட பேக் டோர் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து இப்போது பவர் ஆன் பண்ண போகிறோம். எல்லா பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு டிவி வந்து சேம் அதே ஒரிஜினல் குவாலிட்டியில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வீஸ் சப்போர்ட் வேணும்னு நம்பர் கொடுத்துருக்கு, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.